அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுமே ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பார்த்துக்கிறதா ஒரு மைண்ட் செட்டை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கான விஷயமா எனக்கான புரிதலில் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வெற்றி கற்றுக் கொடுக்கறத விட தோல்வி நிறையவே கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட புரிதல்னா. ஆனால் தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் என்ன தான் ஒரே டீமில் இருந்தாலும் அந்த டீம் தோக்க போகுதுன்னா அப்படியே அல்ட்டா பெல்ட்டி அடிச்சு நான் அடுத்த டீமுக்கு போயிடுவேன்றதே ஒரு சேடிசம் மனநிலையாக தான் நான் பார்க்குறேன். அது அந்த அக்செப்டன்ஸே இல்லாமல் அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயங்களே இல்லை அப்படின்னும் போது அது சரியில்லை. அது ஒரு மெச்சூர்ட் சீனியர் பர்சனாக உங்களுக்கு 40+ கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் லைஃப்பில் நிறைய கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இத்தனைக்கும் 2 தங்கச்சிங்களை அம்மா மாதிரி இருந்து வளர்த்தேன்னு சொல்கிற நீங்கள் அந்த ஃபெயிலியரை ஒரு சின்ன டாஸ்கில் கூட உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல, இல்லை அதுக்கான ஒரு ஸ்டாண்டை உங்களால் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல. தோல்வியோ வெற்றியோ, ஆனால் நான் இந்த இடத்துல நின்றுட்டேன், அதில் எதுவாக இருந்தாலும் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதில் என்னோட பார்ட்டிசிபேஷனை தான் நான் பெஸ்ட்டாக பார்ப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் ஸோ அப்படி தான் இந்த இடத்துல அந்த ஒஸ்ட் வந்தோடனே அது வரைக்கும் கூட ஏதோ பேசின கனி அந்த ஒஸ்ட்ன்ற பேட்சை கேப்டன் எல்லாருக்கும் குத்தணும்னு 5 பேருக்கும் அந்த பாருக்கு எல்லாருக்கும் பண்ணும்போது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த கனியம்மா மட்டும் சாண்ட்ரா கிட்ட எனக்கு இந்த பேட்ச் வந்ததுக்கு நீங்கள் தான் மெயின் காரணம், அன்றைக்கி உங்களை நான் கேப்டனாக போடும்போது இந்த டீம் வின் பண்ணணும், இந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் வரும்னு நினச்சேன், இப்போ எதுவுமே வரல, இந்த ஒஸ்ட் பேட்ச் வந்ததுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு போனதுலாம் ரொம்ப சைல்டிஷ்னஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டீமுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கான எஃபர்ட்டை போடணுமே தவிர அங்கே வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அந்த டீமுக்கு கோஆர்டினேட் பண்ணி அங்கே செட் ஆகணும். நீங்கள் நடுநாளில் வெளில போயிட்டு நன்னொல்ல உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மொத்த டீம் மேலே பழி போடுறது. அப்போ அவங்களும் தானே வேலையும் செஞ்சாங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்றது உங்கள் அக்காவும் தம்பியும் தானே கொடுக்கல, சபரி டீமோ ரம்யா டீமோ இல்லை தங்கச்சி டீமோ, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல. அப்போ நீங்கள் குரூப்பிசம்குள்ளே அவங்களே சேரணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா இதில் சாண்ட்ரா வீக்கானதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு நினச்சி வெளில எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ எங்கள் பாருக்கு இருக்கிற அளவுக்கு தைரியம் அந்த வீட்டில் யாருக்குமே இல்லையா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டினாக வருது. ஓகே கைஸ், பார்ப்போம். இதுதான் நடந்தது. இது இன்னும் இந்த வாரம் இதில் அந்த கேர்ள்ஸ் டீம் அந்த 4 கேர்ள்ஸையும் ஃபுல்லாக பிளான் பண்ணி அடித்த விக்ரம் இருக்கான்ல, அவன் ரொம்ப மோசமான கன்னிங்னு கூட சொல்ல முடியாதுங்க, அதை விட ஒஸ்ட்டாக போயிடுச்சு அவன் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சேடிஸ்ட் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது இப்படி தான் போச்சு. தேங்க்யூ கைஸ்.